Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. குட் மார்னிங். என்னடா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு பதிலா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்க? நீ போ. பசிக்குதுமா, சாப்பாடு கொடு. அம்மா, அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், கேக்கலையா? பசிக்குதுமா. சித்தப்பே, அம்னிஷ் ஆயிட்டியா? உங்க அம்மா எங்க அம்மா கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஐயே, எத்தனை அம்மா? அடேங்க அம்மா. அம்மா போயிட்டாங்கல்ல? சித்தப்பே, நீ மனசு வச்சு நீ போய் கூட்டிட்டு வந்தா அவங்க திரும்பி வருவாங்க. வருண், நீ எதுவும் யோசிக்காத. அவன் சென்டிமெண்டா பேசி உன் மைண்ட சேஞ்ச் பண்ண பாக்குறான். தலையிலேயே போட்டனா? அக்கா, எனக்கு பசிக்குதுக்கா. வாசுகி, உன்னதான் அக்கான்னு சொல்றான். ஆமால, எனக்கு மறந்தே போயிடுச்சுங்க. அப்பா, என்ன அக்கான்னு கூப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சுடா. மாம்ச, இவன் அக்கா தானே? ஆமா ஆமா ஆமா, நான் மாமா. நீங்க தாங்க மாமா. நான் தான் மாமா. மாமா வேலை செஞ்சா மாமா தானே. டேய், உன்னை பாரு. என்ன? சரி, சண்டே முதல்ல நிறுத்துங்க. வீட்ல ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா, இல்ல நான் ஹோட்டலுக்கு போணுமா? ஐயோ தம்பி, நீ எதுக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிடணும்? ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடு, நானே சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அரை மணி நேரமா? வருண், எப்படி ஆன்லைன்ல நாம புக் பண்ணாலும் half an hour 45 minutes ஆகும் ஹோட்டல்ல இருந்து வரதுக்கு. ஆமா தானே? அந்த டைம்க்குள்ள நானே உனக்கு சமைச்சு கொடுத்துறேன். அரை மணி நேரம் எப்படிக்கா நான் வெயிட் பண்றது? மாப்ள, ஒரு நிமிஷம். டேய் குறா, குடு. இத சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள நாங்க சமைச்சிரோம். ஓ, half an hour தானே? அச்சோ, யோ சித்தப்பே, அம்மா அடிச்சு தொலைச்சிட்டு சின்ன பையன்கிட்ட இருந்து பாக்கான பிடிங்கி சாப்பிடுற. யோ, நீ எல்லாம் பெரிய மனுஷனியாயா? என்ன இவன்? டேய் பப்பு, நல்லா மாட்டியா? எங்களை பகச்சுக்கிட்டா இப்படித்தான் பாப்கார்ன பறி உடுக்க வேண்டியிருக்கும். ஏங்க, அவன்கிட்ட என்ன பேச்சு? half an hour தான் டைம், அதுக்குள்ள சமைச்சு என் தம்பிக்கு கொடுக்கணும். வாங்க வாங்க சீக்கிரம். நல்லா மாட்டியா? பாப்கார்ன் போச்சா? ஓ, என்கிட்ட இந்த வேலையை கட்டுறீங்களா? வெச்சுக்கிறேன். வாசுகி, நீ பாட்டு சமைக்கிறேன்னு சொல்லி உன் தம்பி கிட்ட வாயை கொடுத்துட்டு வந்துட்ட. இப்ப என்ன பண்ண போற? ஐயோ, அவன் என்ன அன்பா பாசமா இத்தனை வருஷம் கழிச்சு அக்கான்னு கூப்பிட்டதும் உணர்ச்சி வசப்பட்டு உளறிட்டாங்க. சரி, இப்ப எப்படி சமைப்ப? என்ன சமைப்ப? இதெல்லாம் பெரிய சிக்கல் பிடிச்ச வேலை வாசுகி. காய்கறி வாங்கணும், அதை வெட்டணும், அதை சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், இவ்ளோ வேலை இருக்கு. நீ எப்போ விஆர்எஸ் வாங்கிட்ட? நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை? நாங்கெல்லாம் யாரு? எப்பவுமே உஷாரா ஒரு பேக்கப் வச்சிருப்போம்ல, அதுதான் லேட்டஸ்ட் கிட்ஸ். ஐயோ ஐயோடா, இப்ப இதெல்லாம் என் தலையில விழுந்துருச்சு. கண்மணி அத்தை இருந்த வரைக்கும் நாம கிச்சன் வேலையெல்லாம் இல்லாம ஜாலியா இருந்தோம். இப்ப நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம். புரியுதா எங்க அம்மா அருமை? என்னங்க, வருண் அம்மாவையும் கண்மணியையும் மறக்கணும்னா நாம கொஞ்சம் அவனுக்காக மெனக்கெடணுங்க. நல்ல பூமி ஸ்டைல்ல சூப்பரா சமையல் பண்ணிதான்
அந்த கண்மணி வருண் மனச கழிச்சு எப்படி இடம் பிடிச்சாலோ, இப்போ வருணுக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வரணும்னா நாமளும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சமைச்சு கொடுக்கணும். அப்பதான் அவன் கண்மணிய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டான். ஓ ஆமல்ல. ம். சரி அதெல்லாம் போகட்டும். இப்ப 1/2 மணி நேரத்துல வருணுக்கு என்ன சமைக்க போற? ம். ஆ, சரி ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்குன்னு போய் பாருங்க. காய் ஒண்ணும் இல்ல, சேமியா, நூடுல்ஸ். ஓ இதுதான் உங்க பிளானா? வாசுகி, ம். தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் இருக்கு உள்ள. ஆ, வருணுக்கு பிடிச்சது தக்காளி சாதம். ஆ. அதுதான் சீக்கிரமா ஈஸியா செஞ்சிடலாங்க. ஆ. தக்காளி சாதம் செஞ்சு நான் சூப்பரா வருண அசத்திடுறேன். சூப்பர் ஐடியா வாசுகி. சரி சரி, எல்லாத்தையும் கட் பண்ணி வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க. அம்மா மாதிரி நல்லா சமைச்சு சித்தப்பு மனசுல இடம் பிடிக்கிறது தான் பிளானா? இந்த வாசுகி ஆண்டியும் நல்லாதான் சமைப்பாங்க. ஆனா அது நாம இல்லாதப்ப. நாம இருக்கும்போது வாசுகி ஆண்டியை நல்லா சமைக்க வச்சு சித்தப்பு கிட்ட நல்ல பேர் வாங்க வச்சிருவோமா? விடவே கூடாது. என் அம்மா பேரை உள்ள நான் காப்பாத்துறேன். இந்த பப்பு இருக்கும் போது நல்ல பேரை வாங்க விட்டுருவனா? வாசுகி ஆண்டி, ஏ சுருத்த, என் அம்மா சமையல் செய்யறப்ப நீங்க செஞ்ச அத்துள் எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நீங்க சமையல் வேலை செய்றீங்களே, அதே சதி வேலையே நான் இப்ப செய்ய போறேன். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வெங்காயத்தை கட் பண்ணுங்க. வெங்காயத்தை கட் பண்ணணுமா? ஏங்க தண்ணியில தான் போட்டு வச்சிருக்கேன், கண்ணெல்லாம் எரியாது. கட் பண்ணுங்க. ஐயோ, இதான் வெங்காயமா? நான் பெட்டர் தக்காளியில இருக்கிறேனே. சொல்றத மட்டும் செய்யுங்க சீக்கிரம். ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுத்துட்டிய வாசுகி. ஏதாவது பண்ணணுமே. ஐயோ, வெங்காயம் கட் பண்ண முடியல. எரியுது வாசுகி. தண்ணி 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 தண்ணி. மௌன நீ செத்த. சீக்கிரம் வாசுகி, கண்ணு எரியுது வாசுகி. ஏங்க என்னங்க, தண்ணியில தானே போட்டு வச்சிருக்கேன், கண்ணெல்லாம் எரியாது. வெங்காயம் கட் பண்றதை விட வேற ஏதாவது சொல்லலாம்ல? நீங்க ஒருபடியா அதை செய்யுங்க முதல்ல. ஐயோ அம்மா. ஐயோ பச்சை மிளகாய் கம்மியா இருக்கு, நான் போய் தோட்டத்துல பறிச்சுட்டு வரேன். பச்சை மிளகாயமா? ஐயோ ஏங்க வெட்டுமே. இத முதல்ல கட் பண்ணுங்க. சரி சரி. அதுக்குள்ள நான் போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். ஓ. ஐயோ எரியுது.
வாசுகி கண்ணேறியுது வாசுகி. வாசுகி கண்ணு எரியுது வாசுகி. வாசுகி கண்ணு எரியுது. ஐயோ கையை வேற வச்சிட்டனே. ஐயோ ஐயோ அம்மா. வாசுகி முடியல. விரல வேற கண்ணில் வச்சிட்டேன். ஐயோ ஐயோ கை போச்சு கை போச்சு கை வந்துருச்சு வாசுகி. ஐயோ என்னங்க கத்திட்டு இருக்கீங்க? ஐயோ வெங்காயமே கட் பண்ணலையா நீங்க? என் கையே வெந்து போச்சு வாசுகி. ஏங்க வெங்காயத்தை கட் பண்ணா கை எப்படிங்க வெந்து போகும்? இங்க பாரு சுடுதண்ணி. ஏங்க சுடு தண்ணியை எதுக்குங்க இங்க வச்சீங்க? ஐயோ நான் வைக்கலையே. இது எப்படி இங்க வந்துச்சு? ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட்டு அப்புறம் நான் பண்ணல நீ பண்ணல. தண்ணி வந்துச்சு. இங்க தானே சுடு தண்ணி வச்சிட்டு போனேன். இல்ல நீ தான் வச்சிருக்க. நான் எதுக்குங்க வைக்க போறேன்? நானே சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள கை விடுவனா? சொல்லு. கட் பண்ணுங்க. ச்சே. வாசுகி இனிமே நான் வெங்காயம் கட் பண்ண மாட்டேன். கைய பாரு வலிக்குது. ஐயோ வேலை செய்யாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்குல உங்களுக்கு. சரி நானே கட் பண்ணிக்கிறேன். நீங்க மிக்ஸி எடுத்து வச்சு இந்த தக்காளியும் பச்சை மிளகாவையும் கொஞ்சம் அரைச்சு கொடுங்களேன். இத நீ அரைச்சுக்க மாட்டியா? சரி சரி சரி. சக்கடிக்க இதானே? அதான் நான் நினைச்சேன். என்ன ஆனாங்கல? ஸ்விட்ச போட்டாதான் ஓடும். ஐயோ ஓடலையே. சுவிட்ச் எல்லாம் போட்டேன் வாசுகி. ஆனா ஆனாகு ஆனாகு. இது வேற டென்ஷன் பண்ணுதே. ஆனாகு ஆனாகு. ஸ்டார்ட் ஆகு. என்னங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் அரைச்சு கொடுங்க. ஐயோ ஐயோ என்ன பண்றது? ஐயோ 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 எங்க அம்மா வாசுகி ஷாக் அடிச்சிருச்சா? ஐயோ எங்க உங்களை யாருங்க வயர் கிட்ட எல்லாம் கை வைக்க சொன்னது? நான் என்ன வேணும்னா தொட்டேன். பாத்தீங்களா மிக்ஸி நீங்க அடிச்சீங்க, அது உங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. ரெண்டு கையும் போச்சு வாசுகி. ஐயோ என்னங்க நீங்க பார்த்து பண்ணிருக்கலாம்ல. ஐயோ நான் இருந்தேன் பார்த்தேன், இல்லன்னா என்ன ஆயிருக்கிறது? எங்க அம்மாவைய பழி வாங்குறீங்க, அதுக்கு பதிலுக்கு பதில் இது எப்படி இருக்கு? இன்னும் இந்த பப்புவோட டெரர் அட்டாக் முடியல. இனிமே இந்த பப்பு யாருன்னு காட்டுறேன்.
இருக்குங்க. ஓ ம், இப்போ நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷாக்கு வரும். நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆ, என்னங்க இது? ஞாயிற்றுக்கிழமை காலையில கோயில் வாசல்ல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க. வாசுகி என்னங்க இது ரெண்டு கையிலயும்? இது வந்து சுடுநில கைய விட்டேன், இது வந்து கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ. வாசுகி இதெல்லாம் சமையல்ல கிடைச்ச விழுப்புண்கள். ம். இத பாருங்க, இந்த மாதிரி கைய வச்சுக்கிட்டு என் தம்பி முன்னாடி நின்னுட்டு இருந்தீங்க. அவன் அதுக்கப்புறம் வாந்தி தான் எடுப்பான். ம், சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு வாசுகி. ஏன் சமையல் முடிஞ்சிருச்சு. தக்காளி சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல் எல்லாமே ரெடி. அடேங்கப்பா, ஒத்த ஆளா மின்னல் வேகத்துல தம்பிக்காக இத்தனை ஐட்டம் சமைச்சிட்ட. பின்ன அந்த கொலகாரி கண்மணிய ஒரேடியா வருண் மனசுல இருந்து விரட்டணும்னா அதெல்லாம் அவ்வளவு சுலபமா? ஆ, இதெல்லாம் பார்த்த எனக்கே பெண்டு நிமிந்துருச்சு. சமைச்ச உனக்கு எப்படி இருக்கும்? ம். நம்ம நினைச்சது நடக்கணும்னா கொஞ்சமாவது கஷ்டப்படணுங்க. ம்? கஷ்டப்படுங்க, நானே உங்க சமையலுக்கு எடுக்கிறேன். அ, ஐயோ, என் தம்பி பசியில அப்படியே துடிச்சிட்டு இருப்பான். நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். ஆ, ஆ, அவன் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டா கண்மணியோட டிவோர்ஸ் பேப்பர்ல வருண் கையெழுத்த வாங்கிடலாம். சூப்பர் வாசுகி. அதுக்கப்புறம் என்ன, இந்த அக்கா சொல்ற பேச்ச தட்டவே மாட்டான். செம. சரி சரி, நீ போய் கூப்பிடு, நான் இதெல்லாம் கழட்டிட்டு ஆயின்மெண்ட் போட்டுக்கிறேன், சரியா? முதல்ல அதை செய்யுங்க. ஆ, தக்காளி சாதம் பிரமாதமா இருக்கே. உருளைக்கிழங்கு பொரியல். அவரைக்காய் வறுவல் பிரமாதம். முருங்கைக்காய் சாம்பார் பிரமாதம் பிரமாதம். எல்லாம் சூப்பரா இருக்கே. ஸ்மெல்ல பயங்கரமா இருக்கே. நல்லா இருக்க கூடாதே, ஏதாவது பண்ணணுமே. எஸ். தக்காளி சாட்டில் உப்பு போடல போல, நம்ம போட்டுருவோமா? 1 2 சாம்பாரா? முருங்கைக்காய் சாம்பார். மிளகாத்தூள் ஜாஸ்தியா இருக்கட்டும், போடுவோமா? சாம்பார் பிரமாதம். ஒரு வழியா நம்ம வேலை முடிஞ்சது. இனிமேத்து நம்ம வேலையே இப்படிதான். மாசு மாசு. நீ பசிக்குதுன்னு சொன்னல, அதான் நிறைய ஐட்டம் செய்யறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிடு. ஆமா மாப்ள, வாசுகி சூப்பரா சமைச்சிருக்கா. சாப்பிட்டு பாரு, அசந்துருவ. கவுண்ட் ஆன் ஸ்டார்ட். ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.